வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகர் கார்த்தி நடித்து செப்டம்பர் 27 வெள்ளிக்கிழமை வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆன படம் தான் மெய் அழகன். இந்த படத்தினுடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மெய் அழகன் இந்த படத்தில் கார்த்தி, அரவிந்தசாமி, ஸ்ரீதிவ்யா, ராஜ்கிரண், தேவதர்ஷினின்னு சொல்லி நிறைய நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. 96 படத்தை டைரக்ஷன் பண்ண சி பிரேம்குமார் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு கோவிந்த் வசந்தா மியூசிக் போட்டிருக்கிறாரு. இந்த படத்தை சூர்யா ஜோதிகா தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் நடக்கிற ஒரு கதை தான் இந்த கதை. அரவிந்த் சாமியை மையமாக வச்சு தான் அந்த கதை போகுது. அரவிந்த் சாமி வந்து அங்கே அவங்க அப்பா வந்து ஆசிரியராக இருக்கிறாரு. அவங்க வந்து கூட்டு குடும்பம். அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சிங்க, அதாவது அரவிந்த் சாமியுடைய அத்தைங்க 2 பேர் சேர்ந்து அரவிந்த் சாமியுடைய சொத்தை கேஸ் மூலயமா பிடிங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துக்கே அங்கே இருக்க பிடிக்கல. வாடகை வீட்டில் கூட அங்கே இருக்க பிடிக்காம அவங்க வந்து வேறு இடத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷமாக அங்கே வந்து இந்த ஊர் பக்கமே திரும்பாமல் இருக்கிறாங்க அரவிந்த் சாமி குடும்பம். அதுக்கப்புறம் அரவிந்த் சாமியுடைய சித்தி பொண்ணுக்கு வந்து கல்யாணம். அந்த பொண்ணு வந்து அரவிந்த் சாமி மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஸோ அதுதான் மையக்கரு. ஸோ அதனால் வந்து அவங்க கல்யாணத்துக்காக அரவிந்த் சாமி எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு, போகாமல் இருக்க. ஆனால் முடியாமல் ஒரு கட்டத்தில் வந்து கிளம்பி போயிடுறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன நடந்தது, எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இல்லை என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சாரு, இதுதான் அந்த படத்துடைய மொத்த கதை. நம்ம வந்து அரவிந்த் சாமி அவரை மையமாக வச்சு இந்த கதை போனாலுமே நம்ம ஹீரோ யாருன்னு தெரியும், கார்த்தி அவர்கள். ஸோ கார்த்தி ஒரு 20 நிமிஷம் அந்த படத்துக்குள்ளே வரமாட்டார். டைட்டில் கார்ட்லேருந்து வேறு வேறு கதைலாம் போயிட்டே இருக்கும். எங்கடா கார்த்தியை காணோம், கார்த்தியை காணோம் நம்ம தேடிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் வந்து திரும்ப அரவிந்த் சாமிக்கே ஒரு யங் ரோலாக வேற ஒருத்தரை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அரவிந்த் சாமி காட்டுவாங்க. இப்படின்னு சொல்லி ஒரு 20, 25 நிமிஷம் படம் ஓடிடும். கார்த்தி அவர்களே அதுக்கப்புறம் தான் என்ட்ரி ஆவார். ஸோ அவர் என்ட்ரியிலேருந்து படம் வேறு மாதிரி போகும். ஸோ கார்த்தி அவர்கள் மிகச்சிறந்த ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்கிறாரு. அவருக்கே உரிய ஒரு நடிப்பை வந்து அப்படியே சூப்பராக சாலிடாக பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப எங்கேயுமே வந்து வேறு ஓவர் ஆக்டிங்கே இல்லாமல் ரொம்ப அந்த கதாபாத்திரமாகவே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிறாரு. ஸோ அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தை சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. அந்த கதாபாத்திரமும் எல்லாரையும், பாம்பை கூட மதிக்கும், காளையை மதிக்கும். ஸோ எந்த உயிரினத்தையாக இருந்தாலும் அப்படி அன்பு காட்டும். ஏற்கனவே நான் வந்து ஒரு படத்தில் இது மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நான் ரஜினிகாந்துடைய அண்ணாமலை படத்தில் ரஜினிகாந்துடைய கேரக்டரை நான் பார்த்துருக்குறேன். எந்த சூழ்நிலையிலும் திரும்ப வந்து அந்த சொத்தெல்லாம் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிற கேரக்டர். அதுக்கப்புறம் குழந்த மாதிரியே சிரிப்பா, எல்லா டைம்லையும் குழந்த மாதிரியே இருக்கிற அந்த ஒரு கேரக்டர். ஸோ இது மாதிரி ஒருத்தர் இப்போ இருந்திருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த படத்துலையும் வந்து அது மாதிரியான ஒரு கேரக்டர் தான் கார்த்தி அவர்களுக்கு. ஸோ கார்த்தி அவர்கள் எல்லார் மேலேயும் பாசம், எல்லார் மேலேயும் அன்பு. சின்ன வயசில் ஒரு சைக்கிள் கொடுத்ததுக்காக அரவிந்த் சாமி மேலே அவர் காட்டுற அன்புலாம் வந்து வேறு லெவலாக இருந்தது. ஸோ அவருடைய நடிப்பு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கார்த்தி அவர்கள் தான். அவருடைய கேரக்டரை அடித்து தூள் கிளப்பியிருக்கிறாரு. அதற்கு அடுத்ததாக அரவிந்த் சாமி. ஸோ கார்த்தி அவர்களுக்கு ஈடு கொடுத்து வேறு லெவலான நடிப்பு அவரும் வந்து கொடுத்துருக்கிறாரு. அதுவும் இடைவெளி ரொம்ப நாள் இருக்குல்ல. ஸோ கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே வந்து அவர் படங்கள்லாம் வந்து பெருசாக இல்லை. எப்பயாச்சும் தோன்றுவார். அதுக்கப்புறம் செக்க சிவந்த வானத்தில் நடித்தார். அதுக்கப்புறம் ஒரு சில படங்களில் ஹீரோவை நடித்து திரும்பவும் காணாமல் போயிட்டார். திரும்ப இந்த படத்தில் வந்திருக்கிறாரு. ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக நிறைய இடத்துல வந்து வேரியேஷன்லாம் தெரியல. ரொம்ப நீட்டாகவே வந்து நடிச்சிருக்கிறாரு. ஸ்ரீதிவ்யா வந்து அவங்களுக்கு வந்து அதிக கேரக்டரில் அவங்களே வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்டர்வலுக்கு அப்புறம் வந்தாலுமே அடுத்தடுத்த சீன் வந்து அப்படி டக்கு டக்கு டக்குன்னு ஒரு 2, 3 சீன் கொடுத்து அவங்களுக்கு நிறைவாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறார் டைரக்டர் அவர்கள். ஸோ இவங்களுக்கு வந்து இடைவேளைக்கு முன்னாடியும் அதாவது ஃபோனில் பேசுறது அது மாதிரி ஏதாவது கேரக்டர் கொடுத்துருந்தா இன்னமும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் வந்து போகிற 4, 5 சீன்லேயே வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. நல்ல நடிகை அவங்க வந்து தமிழ் சினிமா யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தெல்லாம் கொடி கட்டி பறந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களுமே ஒரு சில படங்கள்லாம் இல்லாமல் ரொம்ப நாள் இல்லாமல் இருந்து அவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய நடிப்பு ரொம்ப மெச்சூராக இருந்தது. இதற்கு அடுத்ததாக ராஜ்கிரண் அவர்கள். ஸோ அவர் வந்து ரொம்ப வயசான மாதிரி தெரிகிறாரு. ஸோ அவர் நடிக்கவே ரொம்ப கஷ்டப்படுறாருன்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ அவருடைய நடிப்பு கூட நல்லா இருந்தது. இதை தவிர்த்து கொஞ்சம் கொஞ்சம் காட்சிகளில் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அரவிந்த் சாமிக்கு அப்பா வர ஜெயபிரகாஷ். ஸோ அவருடைய கேரக்டர்லாம் ரொம்ப மெச்சூராக இருந்தது. வேறு லெவலான ஆக்டிங் வந்து கொடுத்துருந்தாரு. அவருக்கும் இன்னும் ஸ்கோப்பு கொடுத்துருக்கலாம். அதே போல் ஒரு பஸ்ஸில் கண்டக்டராக வருவார் கருணாகரன். ஸோ அவருடைய கேரக்டர் ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. ஒரு ஊருக்காரர் வந்து எப்படி பார்த்து பேசுவாரோ ஸோ அப்படி இருந்தது. அவருடைய கேரக்டர் வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இளவரசு. ஸோ ஒரு சமையல்காரராகவே அவரை பார்க்கும்போது தோணுச்சு. அந்தளவுக்கு அவருடைய கேரக்டர் வந்து மிகச்சிறந்த ஒரு கேரக்டராக இருந்தது. இதே போல் ஒரு சில காட்சிகளில் வர நிறைய பேர் வந்து கவனத்தை ஈர்த்தாங்க. இந்த படத்தில் கோயிலுக்கு பக்கத்தில்
பூக்கடை வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கேரக்டரில் ஒரு லேடி நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய கேரக்டர் வந்து வேறு லெவலாக இருந்தது. அவங்களும் இவ்வளோ பாசமாக இருப்பாங்க. என்னடா இந்த ஊரில் எல்லாருமே இவ்வளோ பாசமாக இருக்கிறாங்களே, நம்மளுக்கே ஒரு விஷயம் தோணுச்சு. ஆனால் இது மாதிரிலாம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது இது மாதிரிலாம் இருக்கட்டுமே அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஓவராக இருக்கும், கொஞ்சம் ஓவராக இருக்கும்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்மளுக்கு தோணும். தோணும்போது எல்லாமே ஏன் இருந்தா என்ன? இருந்தா நல்லா தானே இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாசமா எல்லார் மேலயும் பாசமா இருந்தா அது நல்லா தானே இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும்போது, இருந்துட்டு போட்டும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ அந்த அளவுக்கு எல்லாருடைய கேரக்டருமே வந்து நல்லா இருந்தது. இந்த படத்துல நெறைய ப்ளஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அரவிந்த் சாமி அந்த தங்கச்சி கல்யாணத்துக்காக அங்க போவாரு. ஸோ கிஃப்ட் எப்படின்னா குடுத்துட்டு அன்னைக்கே கிளம்பணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவரு இது பண்ணுவாரு. ஆனா கார்த்தி என்டர் ஆன உடனே சம்மந்தமே இல்லாம நம்ம மேல ஒருத்தன் இவ்ளோ பாசம் காட்டுறானே! ஆனா ரொம்ப மொக்கப்போடுறான். அ நம்ம விஷயம் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆனா இவன் யாருன்னே தெரியல. இவன்கிட்ட இருந்து நான் முதல்ல எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த டைம்ல பண்ற விஷயங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. அதேபோல தங்கச்சி பார்த்து கிஃப்ட் குடுக்கலான்னு போனா, அது ஏகப்பட்ட பாசத்த வச்சிருக்குது. ஸோ அத வந்து அங்கேயே போடணும்னு சொல்லி, இவருமே ஏதோ கிஃப்ட்னா ஏதோ ஒரு சின்னதா ஒரு ஏதோ ஒரு கிஃப்ட்ட வந்து வாங்கி குடுத்துருப்பார் போல. ஏன் நகைலாம் போடக்கூடாதா? அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சு. ஆனா அந்த கிஃப்ட்டே வந்து சின்ன வயசுலேருந்து அவரு அந்த 20 வருஷம் இல்லாம இருக்கும்போது தங்கச்சிக்கு என்னென்ன நெனச்சாரோ, ஸோ அது எல்லாமே வந்து வாங்கி குடுத்து, அத அந்த மேடையிலேயே போடும்போது, அந்த அவங்களும் வந்து சூரியவம்சம் இது மாரி படங்கள்ல வந்து அந்த படத்துக்குள்ளேயே அழுவாங்கல்ல. ஸோ அது மாரி வந்து அவங்களும் அழுதாங்க. அ இங்க வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்குமே வந்து அது மாரி ஒரு ஃபீலிங் வந்து கண்டிப்பா எமோஷனல ஏற்படுத்துச்சு. நெறைய பேர் அழுதுருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஒரு சீன் வந்து ரொம்ப ஹார்ட் மெல்ட்டிங்கா இருந்தது. இதேபோல கிளைமாக்ஸ்லயும் வந்து அரவிந்த் சாமி, கார்த்தி அவர்கள் பேசுற அ விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவே வந்து ஹார்ட் மெல்ட்டிங்கா இருந்தது. அதுவுமே வந்து அழுவுற சீன் தான். இது மாரி நடுவுலலாம் நெறைய சீன் வந்து இதே மாரி அழுவுற சீன்லாம் வந்துட்டு இருந்தது. ரொம்ப வந்து உணர்வுபூர்வமான ஒரு படமா இது இருந்தது. இந்த ஒரு படம் வந்து இடைவேளை வரைக்கும் ஒரு மாதிரி அந்த ஒரு கதைய நோக்கியே போச்சு. யாரு இவன்? நம்மளுக்கு இவ்ளோ ஹெல்ப் பண்றான். இவ்ளோ பாசமா இருக்கிறான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு எண்ணத்தோடயும், அந்த ஒரு கியூரியாசிட்டியோடயும் போயிட்டே இருந்தது. இவன் பேரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. இடைவேளைக்கு அப்புறமும் இந்த கதை வந்து கொஞ்ச நேரம் அப்படி நல்லாவே போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதுல வந்தது. அதுல வந்து ஒரு ஹீரோவுக்கு என்ட்ரி குடுக்குற மாரி ஒரு சீன் காட்டிட்டு, அதுக்கப்புறம் இவங்க கடந்து போயிருக்கலாம். நம்மளும் அந்த கதைக்குள்ள போயிருப்போம். ஆனா, இவங்க வந்து ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து அவங்க ஜல்லிக்கட்டு அந்த ஒரு விஷயத்துக்குள்ள போயி, அந்த மாட்டுக்கே வந்து பயங்கரமா ஒரு இன்ட்ரோடக்ஷன்லாம் குடுத்து, திரும்பவும் வந்து அந்த சீனே வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஓடுது. அதுக்கப்புறம் சரி கலந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா, திரும்ப அந்த துப்பாக்கி சூடு அது இதுன்னு சொல்லி அந்த விஷயங்கள்லாம் வந்து பயங்கரமா அது பேசி 1000ல் ஒருவன் வைப்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த படத்துல அந்த கிளைமேக்ஸ் டைம்ல கார்த்தி அவர்கள் மன்னர் ஆயிட்டு அங்க ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அப்பலாம் வந்து இந்த படமே ஒண்ணுமே புரியாத மாரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ அது மாரியான ஒரு வைப் வந்துச்சு. கூட பேக்கிரவுண்ட் ஸ்கோர்லாம் இந்த படத்துக்கு அதுவரைக்கும் இல்லாத ஒரு கலர் அந்த படத்துக்கு அப்போ வந்தது. ஸோ அப்பலாம் வந்து இந்த படம் அந்த போற ட்ராக்க விட்டு கண்டிப்பா நவுந்து வெளியில போற அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா தோணுச்சு. அந்த அளவுக்கு அந்த படம் வந்து அந்த ஒரு நேர்கோட்ட விட்டு அந்த படம் விலகி போறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் பாம்பு மேல பாசமா இருக்கிறது, இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா, இது எல்லாமே இருக்கணும் தான். ஆனா, அது வந்து இவரு மிகுதியா சொல்லிட்டாரா? இல்ல ஒவ்வொரு சீனுமே இழுத்து சொன்னதால நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல சலிப்பு ஏற்பட்டுச்சா? அப்படின்னு சொல்லிட்டுலாம் தெரியல. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இவங்க 2 பேருமே கிளைமாக்ஸ்ல பேசுற சீனே வந்து ரொம்ப நேரமா போகுது. யாருன்னு கண்டுபிடி, யாருன்னு கண்டுபிடின்னு. அதையுமே வந்து இவங்க ரொம்ப ஷார்ட்டா பண்ணியிருக்கலாம். கடைசியா எத வந்து காட்டணுமோ அத வந்து ஷார்ட்டா முடிச்சுட்டு, இவங்க இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப இழுத்து சொல்லி கடைசியா கடைசியா வந்து அரவிந்த் சாமி போயிட்டு பேர் சொல்றேன்னு போவாரு. அதுக்கப்புறம் இவரு கதவு சாத்திப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருடைய எமோஷனலே கனெக்ட் ஆவல. இவங்க வந்து கண்டிப்பா என்ன பண்ணியிருக்கலாம்னா, இப்ப குடும்பத்தோட போயிட்டு இவங்க வந்து கண்டுபிடிக்கிற மாரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கலாம். ஆனா, இவரு வந்து சாதாரணமா அத வந்து முடிச்சிருக்கிறாங்க. அது வந்து இதுவா இருந்தது. ஆனா முதல்ல இருந்து எதெல்லாம் ஷார்ட்டா பண்ண வேண்டுமோ, அத வந்து பண்ணாம, எல்லாத்தையுமே கொஞ்சம் இழுத்து, இழுத்து, இழுத்து சொல்லியிருந்தாங்க. இத வந்து ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிருந்தாங்க. அது வந்து எனக்கு பர்சனலா வந்து கனெக்ட் ஆவாம போச்சு. இதே மாரி இந்த சீன் இந்த ஜல்லிக்கட்டு சீனு, அதுக்கப்புறம் இந்த மன்னர் பத்தி பேசுறது, இப்ப ராஜராஜ சோழன் எல்லாமே ரைட்டு தான். ஸோ அவங்க வந்து சொல்ல வேண்டிய விஷயம் தான், சொல்ல வேண்டிய கருத்து தான். அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி இங்க வந்து தமிழ்நாட்ல இருந்த ஹிஸ்ட்ரிய படிக்காம, இப்போ நார்த் இந்தியா ஹிஸ்ட்ரிய படிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. புத்தகத்துல என்னென்ன படிக்கணுன்றதெல்லாம் கூட அந்த டைரக்டர் வந்து புரிஞ்சுகிட்டு அத வந்து சொல்லியிருக்கிறாரு. தேவையான கருத்து தான். ஆனா, இந்த படத்துல அளவோட அவரு யூஸ் பண்ணியிருந்தா, அந்த திரும்ப அந்த வெளி போன ட்ராக் வந்து திரும்பவும் ட்ரெயின் உள்ள வந்திருக்கும். ஆனா, இவரு வந்து அத சொல்லும்போது எல்லாமே ஒரு சில நெறைய பேர் வந்து வெளிய போறதுக்கு கூட முயற்சி பண்ணாங்க. ஸோ, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அந்த டைம்லலாம் பொறுமைய வந்து சோதிச்ச ஒரு தருணம்.
ஸோ மற்றபடி இந்த படத்தில் இந்த ஜல்லிக்கட்டு சீனு, இதுக்கப்புறம் இந்த மன்னர் பற்றி சொல்கிறது, போராட்டத்தை பற்றி சொல்கிறது, இது எல்லாமே எமோஷ்னலாக வந்து கனெக்ட் ஆகல. அந்த சீன்லாம் கட் பண்ணி எடுத்தா இந்த படம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த சீனுங்கள்லாம் சேர்ந்து இந்த படத்தை வந்து ஒரு மாதிரி இடையில கொண்டு போய் திரும்ப கிளைமேக்ஸ் டைமில் திரும்ப வந்து அந்த கிளைமேக்ஸ் எண்டிங் வரைக்கும் ஒரு பரபரன்னு போச்சு. ஸோ அந்த சீன்லாம் இல்லாமல் இருந்தால் அந்த படம் வேற ஒரு லெவலுக்கு, வேற ஒரு கலருக்கு இந்த படம் போயிருக்க வேண்டியது. இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒரு ஃபீல் குட் மூவியா சொல்லுவாங்க. ஆனா இடையிலலாம் அந்த லேக் மாரி வந்ததால கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து அழுத்தி சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கான ஒரு படம். ஆனா, இந்த படத்த நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன நெனச்சுட்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயம் சொல்லிர்றேன். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல என்னதான் சொல்லியிருக்கிறாங்க, நான் பார்த்துட்டு தான் போவேன். மத்தபடி இது சரியில்லன்னா இடையிலலாம் எழுந்தே போமாட்டேன். என்னதான் இதுல சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி தான் பார்ப்பேன். கார்த்தி என்னதான் பண்ணியிருக்கிறாரு, அரவிந்த் என்ன பண்ணியிருக்கிறாரு, டைரக்டர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நான் முழுசா இருந்து பார்த்துட்டு தான் போவேன். அது என்ன எது பண்ணாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா ஒரு ட்ரீட்டா இருக்கும். அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கும். இப்படிலாம் இருந்தா உலகத்துல இந்த தமிழ்நாட்டுல நல்லது. எல்லா மக்களும் இவ்வளோ பாசமா இருந்தா நல்லது அப்படின்ற ஒரு எண்ணத்த வந்து கண்டிப்பா குடுக்கும். மத்தபடி வந்து ம் கார்த்தி அவர்களுடைய படம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போயிட்டு உட்காந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும், வெறுப்பாயிடும். என்னடா படம்? என்னடா சீன் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஆனா போல இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கோவிந்த் வசந்தா மிக சிறப்பா பண்ணியிருந்தாரு. நெறைய சீன்ல வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கமல் பாடுற அந்த ஒரு பாட்டு, கமலுடைய வாய்ஸ் அப்பா கூஸ்பம்ப் மூமெண்ட் தான். அதுவும் அந்த ஒரு அரவிந்த் சாமி அவர்கள் கார்த்திய விட்டு சொல்லிக்காம வருவாரு. ஸோ அப்போ வர அந்த ஒரு கமலுடைய குரல், அந்த ஒரு பாடல், அதுக்கு மியூசிக் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுவும் கமல் வாய்ஸ்ல வேற லெவலா இருந்தது. அதே மாரி இந்த படத்துல ஆரம்பத்துல போறேன் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப ஹார்ட் கிட்டிங்கா இருந்தது. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. அதேபோல இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு, தஞ்சாவூர வேற லெவலா காட்டி, உணர்வுகள வேற லெவலா கடத்தியிருக்கிறாரு ஜெயராஜ் மகேந்திரன் நெனைக்கிறேன். ஸோ ஒளிப்பதிவு சூப்பரா இருந்தது. ரொம்ப நீட்டா வந்து தஞ்சாவூர அந்த அளவுக்கு சூப்பரா காட்டியிருந்தாரு. அதேபோல இந்த படத்தினுடைய எடிட்டிங் கோவிந்தராஜ்ன்னு நெனைக்கிறேன். ஸோ டைரக்டர் சொன்னது தான் அவர் கட் பண்ணியிருப்பாரு. ஆனா, நான் சொன்ன விஷயங்கள்லாம் இடைவேளைக்கு அப்புறம் கட் பண்ணியிருந்தோம்னா, இந்த படம் எங்கேயோ போயிருக்கும். இப்போ வந்து அ பார்த்துட்டு யாரும் வந்து குறை சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் இந்த லேக் எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு இந்த படம் வந்து இடம் குடுத்துருச்சு. மத்தபடி வந்து அவருடைய ஒர்க்கும் வந்து சூப்பரா இருந்தது. டைரக்டர் சி. பிரேமகுமார் அவர்கள். நான் நெகட்டிவே இந்த படத்தில சொல்லக்கூடாதுன்னு நெனச்சேன். ஆனா, இத வந்து சொல்லி தான் மக்களுக்கு அனுப்பணும். நான் சொன்ன பொறுமை, அந்த படம் வந்து முடியிற வரைக்கும் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி நான் சொல்றேன் அந்த நெகட்டிவ. மத்தபடி வந்து சி. பிரேம்குமார் அவர் வந்து என்கரேஜ் பண்ண வேண்டிய டைரக்டர். அவர் வந்து இன்னும் ஏன்னா, இப்போ வந்து அவங்கவங்க ஓடுறாங்க, ஓடியாடுறாங்க இந்த வேகத்தில, அந்த பழைய நம்மளுடைய கலாச்சாரத்த எல்லாமே மறந்து போயிடுறாங்க. அதுல பெரியார் காட்டுறாரு. நெறைய விஷயங்கள வந்து இந்த படத்துல வந்து அவரு சொல்றாரு. அவருடைய உணர்வ வந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவரு மாரியான ஒரு டைரக்டர் வந்து தமிழ் சினிமாவுல தோத்து போயிடக்கூடாது. அவருக்கு வந்து ஊக்கம் குடுக்கணும். அவர் வந்து அடுத்தடுத்து இதே மாரி நெறைய படங்கள் பண்ணி, இந்த மக்கள வந்து மாத்தி, அந்த பாசத்துல பழைய நிலைக்கு கொண்டு போணும் அப்படின்றதுல எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ அதில வந்து சி. பிரேம்குமார் அவர்கள், நீங்க இன்னும் நெறைய படங்கள் இதே மாரி பண்ணணும். கொஞ்சம் இந்த தொய்வுலாம் இல்லாம பண்ணுங்க. நீங்கலாம் வந்து தமிழ் சினிமால கடைசி வரைக்கும் இருக்கணும். வெற்றி பெற்று இருக்கணும். அந்த தமிழ் சினிமாவோட டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இந்த படம் கண்டிப்பா போயிட்டு தியேட்டர்ல பாருங்க. ஆனா நான் சொன்ன மாரி வெயிட் பண்ணி பாருங்க. இந்த படம் கண்டிப்பா உங்கள திருப்திப்படுத்தும்.